8 உணவு லிஸ்ட் இருக்கு. 1 சாப்பிட்டாலே குடல் பிரச்சனைக்கு குட் பை. மனித உடல் அமைப்பு மற்ற ஜீவராசிகளை விட வித்தியாசமானது. மனித உடல் அமைப்பை பற்றி பல புதிர்கள் இன்றளவும் ஆய்வில் உள்ளது. காரணம், ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒவ்வொரு சிறப்பு தன்மை உள்ளது. சில உறுப்புகள் எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் மீண்டும் பழைய நிலைக்கே திரும்பும் தன்மை கொண்டது. ஆனால் ஒரு சில உறுப்புகள் சிறிது பாதிக்கப்பட்டாலும் அதன் பின் பழைய நிலைக்கு கொண்டு வருவது மிக கடினம். அத்தகைய வகையை சேர்ந்ததுதான் இந்த குடல் பகுதியும். நாம் நினைப்பதை விட முக்கியமான உறுப்பாக இது உள்ளது. நாம் வாழ்வதற்கு அடிப்படை தேவையே உணவுதான். இவற்றை சரியான முறையில் செரிமானம் செய்து இதிலுள்ள சத்துக்களை எல்லாம் உறுப்புகளுக்கும் பிரித்து கொடுக்கும் தன்மை இதற்கு உண்டு. குடல் பகுதியே பாதிக்கப்பட்டால் மற்ற உறுப்புகளும் ஒன்றன் பின் ஒன்றாக பாதிக்கப்பட்டு உயிருக்கே ஆபத்தாகிவிடும். செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள மிக சிறந்த உணவுப் பொருள் ஜீரகம்தான். தினமும் ஜீரகத்தை அரை ஸ்பூன் அளவு சாப்பிட்டு வந்தால் செரிமான பகுதியில் எந்தவித நோய் தாக்குதலும் ஏற்படாது. அத்துடன் வயிற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் இது தடுத்துவிடும் தன்மை கொண்டது. மேலும் வயிற்றுப்புண் ஏற்படாமல் இருக்கவும் இது உதவுகிறது. குடல் பகுதியில் வேதிப்பொருட்கள் அதிகரித்தால் அது மற்ற உறுப்புகளையும் பாதிக்கக்கூடும். முக்கியமாக இதன் நச்சுத்தன்மை குடல் பகுதியை சேதமடைய செய்து செரிமான கோளாறுகளை தரும். இதை தடுக்க மோர் சிறந்த உணவாக உள்ளது. தினமும் மோர் குடித்து வந்தால் நீர்ச்சத்து அதிகரிப்பதோடு குடல் பகுதி ஆரோக்கியமாக இருக்கும். அல்லிசின் என்கிற மூலப்பொருள் பூண்டில் உள்ளதால் குடல் பகுதியை கிருமிகளிடமிருந்து பாதுகாக்கும். வயிற்றில் உள்ள குடல் புழுக்களை அழிக்கவும் இது பயன்படுகிறது. மேலும் செரிமானம் விரைவாக நடைபெற பூண்டுதான் சிறந்த உணவு. ஏராளமான வைட்டமின்கள் பப்பாளியில் நிறைந்துள்ளது. முக்கியமாக இதிலுள்ள பாப்பைன் என்கிற மூலப்பொருள் செரிமானத்தை தூண்டும் நொதியை உற்பத்தி செய்யும். இஞ்சியை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலமாக வயிற்றில் உண்டாகக்கூடிய புண்களை தடுக்க முடியும். அத்துடன் பசியை தூண்டி குடல் பகுதியை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும். பெருங்குடல் புற்றுநோய், குடல் வாழ் புற்றுநோய் ஆகியவற்றிலிருந்தும் நம்மை காக்கும் தன்மை இதற்குண்டு. புதினாவில் மென்தால் என்கிற மூலப்பொருள்தான் புதினாவின் முழு ஆரோக்கியத்திற்கு முக்கிய காரணம். வயிற்றில் உப்பசம், குடல் புண், மலச்சிக்கல் போன்றவற்றிற்கு இது சிறந்த மருந்தாக அமையும். குடல் வலியை சுத்தம் செய்யவும் இந்த உணவுப் பொருள் உதவும். குடல் பகுதியில் உள்ள கிருமிகளை அழிக்கும் தன்மை இதற்கு உண்டு. குடல் பகுதி பாதிக்கப்படுவதற்கு சில உணவுகள் தான் முக்கிய காரணியாக இருக்கிறது. குறிப்பாக இறைச்சி, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், கொழுப்பு நிறைந்த உணவு போன்றவைதான் குடல் பகுதியை பெரிய அளவில் பாதிக்க செய்கின்றன. மனித உடல் அமைப்பு மற்ற ஜீவராசிகளை விட வித்தியாசமானது. மனித உடல் அமைப்பை பற்றி பல புதிர்கள் இன்றளவும் ஆய்வில் உள்ளது. காரணம், ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒவ்வொரு சிறப்பு தன்மை உள்ளது. சில உறுப்புகள் எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் மீண்டும் பழைய நிலைக்கே திரும்பும் தன்மை கொண்டது. ஆனால் ஒரு சில உறுப்புகள் சிறிது பாதிக்கப்பட்டாலும் அதன் பின் பழைய நிலைக்கு கொண்டு வருவது மிக கடினம். அத்தகைய வகையை சேர்ந்ததுதான் இந்த குடல் பகுதியும். நாம் நினைப்பதை விட முக்கியமான உறுப்பாக இது உள்ளது. நாம் வாழ்வதற்கு அடிப்படை தேவையே உணவுதான். இவற்றை சரியான முறையில் செரிமானம் செய்து இதிலுள்ள சத்துக்களை எல்லாம் உறுப்புகளுக்கும் பிரித்து கொடுக்கும் தன்மை இதற்கு உண்டு. குடல் பகுதியே பாதிக்கப்பட்டால் மற்ற உறுப்புகளும் ஒன்றன் பின் ஒன்றாக பாதிக்கப்பட்டு உயிருக்கே ஆபத்தாகிவிடும். செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள மிக சிறந்த உணவுப் பொருள் ஜீரகம்தான். தினமும் ஜீரகத்தை அரை ஸ்பூன் அளவு சாப்பிட்டு வந்தால் செரிமான பகுதியில் எந்தவித நோய் தாக்குதலும் ஏற்படாது. அத்துடன் வயிற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் இது தடுத்துவிடும் தன்மை கொண்டது. மேலும் வயிற்றுப்புண் ஏற்படாமல் இருக்கவும் இது உதவுகிறது. குடல் பகுதியில் வேதிப்பொருட்கள் அதிகரித்தால் அது மற்ற உறுப்புகளையும் பாதிக்கக்கூடும். முக்கியமாக இதன் நச்சுத்தன்மை குடல் பகுதியை சேதமடைய செய்து செரிமான கோளாறுகளை தரும். இதை தடுக்க மோர் சிறந்த உணவாக உள்ளது. தினமும் மோர் குடித்து வந்தால் நீர்ச்சத்து அதிகரிப்பதோடு குடல் பகுதி ஆரோக்கியமாக இருக்கும். அல்லிசின் என்கிற மூலப்பொருள் பூண்டில் உள்ளதால் குடல் பகுதியை கிருமிகளிடமிருந்து பாதுகாக்கும். வயிற்றில் உள்ள குடல் புழுக்களை அழிக்கவும் இது பயன்படுகிறது. மேலும் செரிமானம் விரைவாக நடைபெற பூண்டுதான் சிறந்த உணவு. ஏராளமான வைட்டமின்கள் பப்பாளியில் நிறைந்துள்ளது. முக்கியமாக இதிலுள்ள பாப்பைன் என்கிற மூலப்பொருள் செரிமானத்தை தூண்டும் நொதியை உற்பத்தி செய்யும். இஞ்சியை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலமாக வயிற்றில் உண்டாகக்கூடிய புண்களை தடுக்க முடியும். அத்துடன் பசியை தூண்டி குடல் பகுதியை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும். பெருங்குடல் புற்றுநோய், குடல் வாழ் புற்றுநோய் ஆகியவற்றிலிருந்தும் நம்மை காக்கும் தன்மை இதற்குண்டு. புதினாவில் மென்தால் என்கிற மூலப்பொருள்தான் புதினாவின் முழு ஆரோக்கியத்திற்கு முக்கிய காரணம். வயிற்றில் உப்பசம், குடல் புண், மலச்சிக்கல் போன்றவற்றிற்கு இது சிறந்த மருந்தாக அமையும். குடல் வலியை சுத்தம் செய்யவும் இந்த உணவுப் பொருள் உதவும்.
குடல் பகுதியில் உள்ள கிருமிகளை அழிக்கும் தன்மை இதற்கு உண்டு. குடல் பகுதி பாதிக்கப்படுவதற்கு சில உணவுகள்தான் முக்கிய காரணியாக இருக்கிறது. குறிப்பாக இறைச்சி, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், கொழுப்பு நிறைந்த உணவு போன்றவைதான் குடல் பகுதியை பெரிய அளவில் பாதிக்க செய்கின்றன.